குழந்தை எங்கள் வீடு வந்தாரே, செல்ல குழந்தை எங்கள் வீடு வந்தாரே. எந்தன் புண்ணியம் உன்னை சேர நிடூடி நீ வாழ்வாயே, நிடூடி நீ வாழ்வாயே. அழித்து விடுக தர்மமும் பாவத்தை, உன்னை விட இங்கு வீரனில்லை, உன்னை விட இங்கு வீரனில்லை. மறவால் எங்கள் மனம் சுகமானதே, செல்ல குழந்தை எங்கள் வீடு வந்தாரே. சற்று பொறுத்து கொள்ளுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜா. மகாராஜா, இனி கம்சனின் எந்த ஒரு ஆணைக்கும் இணங்க கூடாதென்று நான் தீர்மானித்து விட்டேன். இதில் உமது தவறு எதுவும் இல்லை அக்ரூரரே. ஆதலால் கவலை கொள்வதை விட்டு விடுங்கள். அக்ரூரரே. மகாராஜா வேண்டாம். மகாராஜா, விரைந்து சென்று விடுங்கள். இந்த கணமே சென்று விடுங்கள். சென்று என் தோழர் நந்தருக்கு வரக்கூடிய ஆபத்தை முன்னறிவிப்பு செய்யுங்கள். கம்சன் பிரிஜ மண்டலத்தில் பிறந்த அனைத்து குழந்தைகளையும் கொல்ல ஆணையிட்டிருப்பதை தெரிவியுங்கள். அக்ரூரர் அவர்களே, எனது மடிதான் பாழாகிவிட்டது. ஆனால் எனது குழந்தையின் காரணமாக வேறு எந்த தாயின் மடியோ பாழாக கூடாது. உத்தரவு மகாராணி. செல்லுங்கள் அக்ரூரரே, விரைந்து செல்லுங்கள். உன்னை விட இங்கு வீரனில்லை, மறவால் எங்கள் மனம் சுகமானதே, செல்ல குழந்தை எங்கள் வீடு வந்தாரே. இதனை அனைத்தும் முடிவடைந்தது, எங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறியதே, ஆசைகள் அனைத்தும் நிறைவேறியதே. தாயின் இச்சையை பூர்த்தி செய்தவன், தாயின் இச்சையை பூர்த்தி செய்தவன், எங்கள் கண்ணனே, எங்கள் கண்ணனே. ஹே அன்பு குழந்தை எங்கள் வீடு வந்தாரே, அன்பு குழந்தை எங்கள் வீடு வந்தாரே. यत्र नार्यस्तु पूज्यन्ते रमन्ते तत्र देवता. தேவி, தாங்கள் தங்களுடைய அவதாரத்திற்காக மிகவும் சிறந்த தாய் தந்தையரை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். மகிழ்ச்சியாக உள்ளது. விருஷ்பானு அவர்கள் மகளின் முக்கியத்துவத்தை நன்றாக அறிந்துள்ளார். தங்களின் உண்மை ஸ்வரூபம் அறியாமலே தங்களை லக்ஷ்மியின் ரூபமாகவே காண்கிறார். நீங்கள் சொல்வது உண்மைதான் பிரபு. பெண்கள் மீதான மதிப்பு அவர் மனதில் உயர்வாக உள்ளது. கடந்த பல பிறவிகளாக அவர் என்னை வழிபட்டு வருகிறார். ஆனாலும் அவர் இதுவரை என்னிடம் பொண்ணோ பொருளோ வேண்டியதில்லை. அவருக்கு எப்போதும் இருந்த ஒரே விருப்பம் நான் அவருக்கு பெண்ணாக பிறப்பதே. ஆதலால் தான் என் பக்தரான விருஷபானுவை என் தந்தையாக தேர்ந்தெடுத்துள்ளேன். தேவி, இன்று தாங்கள் அளித்திருப்பது விருஷ்பானுவின் பக்திக்கான பலன் மட்டுமல்ல, அத்துடன் தாங்கள் உணர்த்துவது இவ்வுலகத்திற்கான ஓர் சிறந்த பாடமும். மக்கள் அனைவரும் விருஷ்பானு தன் மகள் மீது வைத்திருக்கும் ஆழ்ந்த அன்பை பார்க்கும் போது அவரவர் தங்களுடைய மகள் மீது வைத்துள்ள பார்வையை மாற்றுவார்கள். ஆதலால் மீண்டும் இவ்வுலகில் ஸ்திரீக்களுக்கான சமநிலை கிடைக்கப் பெறும். சமூகத்தில் தூய்மை எனும் பெயரால் பறிக்கப்பட்ட அனைத்தும் மீண்டும் கிடைக்கப் பெறும். பெண் குழந்தை பிறந்ததற்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? என் சகோதரனோடு சேர்ந்து கொண்டு இங்கிருக்கும் எல்லோருக்கும் மதி கலங்கி விட்டது. யாராவது பெண் குழந்தை பிறந்ததற்காக விழா எடுப்பார்களா?
சகோதரி நீயா? சரியான நேரத்திற்கு தான் வந்திருக்கிறாய். நீ அத்தையாகிவிட்டாய். எடு, இனிப்பெடுத்துக்கொள். இனிப்பு உண்பதெல்லாம் இருக்கட்டும், முதலில் குழந்தையை பார்க்கிறேன். எந்த தேவி வந்து உனது இல்லத்தில் பிறந்திருக்கிறாள் என்று பார்ப்போம். எனக்கு ஒன்றும் புரியவில்லை, இவளுக்காக எதற்கு இவ்வளவு பெரிய விழா என்று. வணங்குகிறேன் அக்கா. பாரடி எனது குழந்தை ராணியே. ஆ ஆ. இதெல்லாம் என்ன சகோதரி? எந்த பெண் குழந்தை பிறந்ததற்காக மகிழ்ச்சியில் நீ இப்படி ஒரு விழா எடுக்கின்றாயோ, இவள் உனக்கு சங்கடங்களை கொண்டு வந்திருக்கிறாள் சகோதரா. நான் முன்பே கூறியிருந்தேன், எவன் பெண்ணை பெற்றானோ அவன் விதி அவ்வளவுதான். எனது வார்த்தைகளை கேட்டால் தானே. நீ கூறுவது எதுவும் எனக்கு புரியவில்லை. கூறுவதை நேரடியாக கூறு. இப்படி சுற்றி வளைத்து பேசாதே. உனக்கு பிறந்த குழந்தைக்கு கண் தெரியவில்லை. சகோதரி, நீ இங்கு நல்வாக்கு மட்டும் கூறு. அவ்வாறு இருக்காது. மகளே, உனது கண்களை திற. கண்களை திற மகளே. கீர்த்தி, கண்களை ஏன் திறக்கவில்லை? அவள் எப்படி கண்களை திறப்பாள்? குருடியானவள் நமது பரம்பரையை இருட்டாக்குவதற்காக பிறந்திருக்கிறாள் இவள். விர்ஷபானு, நீ லட்சுமி தேவியை தானே எப்பொழுதும் வழிபட்டு வந்தாய். அவளை கைகூப்பி வணங்கி, தாயே எனக்கு ஒரு மகளை கொடு என்றாய். பிறந்து விட்டாளா உனக்கு ஒரு மகள்? நிறைவேறி விட்டதா உனது வேண்டுதல்? அந்த தாய் உனக்கு தந்த ஆசீர்வாதத்தை பார்த்தாயா? ஒரு பெண் குழந்தை, அதுவும் குருடி. நமது வம்சமே அழிந்து விட்டது. நான் மன்றாடி கேட்கிறேன், அமைதியாக இரு. இவள் எப்படி இருந்தாலும் எனது மகள்தான். மகள் பிறப்பதினால் குடி மூழ்கிவிடாது. இதை பாக்கியமாக நினைக்கிறேன். ராமேஸ்வரா, சென்று வைத்தியரை அழைத்து வா. தேவி, எந்த மாயையை நிகழ்த்துவதற்காக தாங்கள் கண் திறக்க மறுக்கிறீர்கள்? என்னவாயிற்று வைத்தியரே, கூறுங்கள். எங்கள் மகள் கண்களை ஏன் திறக்கவில்லை? ரிஷபான் அவர்களே, நான் எல்லா சோதனைகளும் செய்துவிட்டேன். இருப்பினும் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. என்ன கூறுகிறீர்கள் வைத்தியரே? உங்கள் மகளின் கண்கள் மிகவும் ஆரோக்கியமாக தான் உள்ளது. அவள் விழித்துக் கொண்டுதான் இருக்கிறாள். ஆனால் எதற்காக கண்களை திறக்கவில்லை என்றுதான் தெரியவில்லை. அவள் தன் கண்களை திறக்க விரும்பவில்லை. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் வைத்தியரே? எனக்கு விளங்கவில்லை. எனது மகள் ஆரோக்கியத்துடன் இருந்தும் கூட கண்களை திறக்க விரும்பவில்லையா? ஆம், அதுதான் உண்மை. இப்படி ஒரு குறைபாட்டை நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இதற்கான சிகிச்சை நம்மிடத்தில் இல்லை. மகளே, இப்போது இங்கு உன் குறைபாட்டை சீர் செய்ய எவரிடமும் மருந்தேதும் இல்லை. நான் உனக்காக எதையும் செய்வேன். உலகத்தின் மிகப்பெரிய வைத்தியரிடம் உன்னை காண்பிப்பேன். நீயே பார், விரைவிலேயே உனது கண்களை திறப்பாய். தேவி,
அனைவரும் அங்கு கவலையுற்றிருக்கிறார்கள். எதற்கு இந்த மௌனம்? தங்களது கண்களை திறக்க மறுப்பது எதற்காக? உலகை காண வேண்டாம் என்று சங்கடம் கொள்ளும் அளவிற்கு என்ன நிகழ்ந்தது? சங்கடம் இல்லை பிரபு, விருப்பம்தான். நான் உலகத்தை இதுவரையில் உங்களது பார்வையிலேயே பார்த்திருக்கிறேன். ஆதலால் என்னை நந்தகுமாரன் என் கண்ணெதிரே வரும் வரையில் நான் எனது கண்களை திறக்கப் போவதில்லை. ஆனால் தேவி, நந்தகுமாரன் சிசுவாவா? கோகுலத்திலிருந்து பர்சானாவிற்கு எவ்வாறு வரையிலும்? அதை நான் அறிய மாட்டேன் பிரபு. இருப்பினும் ரிஷபானுவின் மகள் தன் கண்களை திறக்கும் வரை நந்தகுமாரை தனது கண்களுக்கு எதிரே பார்க்கும் பொழுதுதான். மேலும் இது எனது உறுதியான தீர்மானமாகும். நாராயண நாராயண. தாயே, எனக்கு ஒன்று தோன்றுகிறது. உங்களது லீலையால் லீலைக்கு லீலையானவரே சிக்கிக் கொண்டு விட்டார். ஒன்றை கவனிக்க வேண்டும். கோகுலத்தில் நந்தகுமாரர் வெண்ணெய் உண்கிறார். அதிலும் வர்சானையில் ரிஷபானுவின் மகள் கண்களை மூடியே கிடக்கிறாள். பிரபு, நடப்பதை அறிய ஆவலாக இருக்கிறது. தாயாரின் இந்த லீலையை நீங்கள் எவ்வாறு சமாளிக்கப் போகிறீர்கள் என்று. நாராயண நாராயண. அவர்களை நினைத்தால் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. யசோதா, இந்த நிலைமையில் நான் என் நண்பனுக்காக தோள் கொடுக்க வேண்டும். பிரபு, தாய் லக்ஷ்மியின் கண்கள் திறக்காததினால் தாய் யசோதையும் கவலையுற்றிருக்கிறாள். இதனை பார்க்கும் பொழுது தனக்கு குழந்தை பிறந்த மகிழ்ச்சியை கூட அவர் மறந்துவிட்டார் போலும். இப்பொழுது ஒரு தாயாக தங்கை கீர்த்தியின் நிலைமையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வளவு சங்கடமான நேரத்தில் நாம் அனைவருமே அங்கு செல்வது நல்லது என்று தோன்றுகிறது. ஆனால் யசோதா, உனது வேண்டுதல் நமக்கு குழந்தை பிறந்தவுடன் பிஜ்பூரில் உள்ள சத்யநாராயணன் கோயிலுக்கு சென்று வர வேண்டும் தானே எண்ணினாய்? நந்தரே, அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. நாம் முதலில் குழந்தையை சத்யநாராயணன் கோவிலுக்கு அழைத்து செல்வோம். பின்பு அங்கிருந்து அவர்களை காண செல்வோம். நீ கூறுவதும் சரிதான். நாராயண நாராயண. தங்களது லீலை மகத்தானது பிரபு. தங்களது லீலையை தவிர்க்க எவரால் முடியும்? பார்த்தீர்களானால் இத்தனை எளிதாக நீங்கள் உங்கள் மனதில் எண்ணியதை தாய் யசோதை மூலமாகவே உரைத்து விட்டீர்கள். அதுவும் அல்லாமல் எல்லோரையும் பர்சானைக்கும் வரும்படியாக செய்து விட்டீர்கள். சத்யநாராயணன் ஆலயத்திற்கு சென்று அவர்களின் குழந்தைக்காகவும் வழிபட வேண்டும். இதை யார் அறிவார்? அந்த சத்யநாராயணனின் ஆசிர்வாதத்தால் அந்த குழந்தை கண் திறக்கலாம் அல்லவா? தாயே, இன்னும் சற்று நேர இடைவெளிதான். நந்தகுமாரர் பர்சானைக்குள் நுழைந்தவுடன் தாங்கள் தங்கள் கண்களை திறந்தே ஆக வேண்டும் தாயே. நானும் அந்த கணத்திற்கு தான் காத்து கொண்டிருக்கிறேன் நாரதரே. அவர் எப்பொழுது என்னை காண வருகை தருவார்? நான் முதலாவதாக என் கண்களை திறந்து முதலாவதாக அவரது தரிசனம் பெற வேண்டும் என்று. புரோகிதரே, தேவகியின் முதல் குழந்தை பிறந்தது. வைகாசி மாதம், வளர்பிறை, திதி தசமி. இரண்டாவது குழந்தை ஆனி மாதம், ரோகிணி நட்சத்திரம், திதி பஞ்சமி. ஏழாவது குழந்தை
அதிர்ஷ்டசாலி. ஆக இப்பொழுது 8வது குழந்தை. ஆத்தல்லி அழித்தல்லி அமரல்லி அணைக்குள்ளி புரோகிதரே, தேவகியின் 8வது குழந்தை எந்த நேரத்தில் பிறக்கும் என்று குறித்திருந்தாய்? கடவுளே, ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமி திதியில் நள்ளிரவு. அந்த இரவின் நடுவில் ஒருவன் பிறப்பெடுக்க இது சரியான சமயமா? ஆனால் நான் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம், நான் உன்னுடைய அனைத்து சகோதரர்களுக்கும் சரியான நேரத்தில் அகால மரணத்தை அளித்து விட்டேன். நீ மட்டும் எப்படி பிழைத்தாய்? நீ தேவகியின் வயிற்றிலிருந்துதான் பிறந்தாய் என்றால் நீ என்னுடைய சிறைச்சாலையிலிருந்து எப்படி வெளியே சென்றாய்? புரிந்துவிட்டது. உன் மாமனிடம் நீ ஒளிந்து விளையாட்டு காட்டுகிறாயா? விளையாடு. எங்கே ஒளிந்து கொள்ள முடியுமோ ஒளிந்து கொள். ஆனால் உனது மாமனை வெல்ல முடியாது. நீ எங்கு இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிப்பேன். அதன் பிறகு உடன் பிறந்தோரை போன்று உனக்கும் அகால மரணம்தான். செல்லுங்கள். பிரஜமண்டலத்தில் எந்த ஒரு பச்சிலம் குழந்தை இருந்தாலும் அனைத்தையும் கொன்று விடுங்கள். ஒரு குழந்தை கூட உயிரோடு இருக்கக்கூடாது. புரோகிதரே, எனது குழந்தை பருவத்தில் யாரேனும் ஒரு நண்பனை நான் வெகுவாக தேட வேண்டியிருந்தால் நான் விரைவில் அவனது உயிர் துடிப்பை நிறுத்தி விடுவது வழக்கம். இவள் கண்களை திறக்கப் போவதே இல்லை. நமது பரம்பரையை அழிப்பதற்காகவே இவள் பிறந்திருக்கின்றாள். நீங்கள் எனது பேச்சை கேட்டால்தானே? அமைதியாக இரு சகோதரி. நான் எவ்வாறு அமைதியாக இருப்பது? ஒருவேளை உனக்கு உனது மகளை பற்றிய உண்மை ஆழமாக உறுத்துகிறது என்றால் நாம் ஒன்று செய்யலாம். நீ இவளை ஏதேனும் ஒரு அனாதை இல்லத்திற்கு தானம் அளித்து விடு. இந்த நற்செயல் உன்னால் ஆகவில்லை என்றால் என்னிடம் கூறிவிடு. நான் இவளை அனாதை இல்லத்திற்கு தானம் அளித்து விடுகிறேன். இந்த வேளையில் எதற்கு தாமதம்? நானே இவளை எடுத்து சென்று விடுகிறேன். உன் விரல் என் மகளின் மீது பட்டாலும் பின்பு நடப்பதே வேறு. அதோடு என் மகளை பற்றி இனி ஒரு அவசொல் நீ கூறினாலும் நானே உன்னை ஆசிரமத்தில் விட்டுவிட்டு வருவேன். என்ன ஆயிற்று உனக்கு? உனது சித்தம் கலங்கி விட்டதா? இதை காணத்தான் நான் உயிருடன் இருந்தேனா? நீ எதற்காக என்னை அழைத்து செல்ல வேண்டும்? நானே சென்று விடுகிறேன். சகோதரி, உன்னை அவமானப்படுத்துவது எனது நோக்கமல்ல. இருந்தும் நீ எனக்கு எவ்வாறு சகோதரியோ அவ்வாறே இவள் எனது மகள். எனது மகள் எனது சுயமரியாதை. அதோடு இவள் தாய் லக்ஷ்மியின் ஆசீர்வாதம். நான் சொல்வதை கேள். இதெல்லாம் உன்னுடைய பிரமை. தாயின் ஆசீர்வாதம் குருடாக இருக்காது. ஒரு பிரமையும் அல்ல. வைத்தியர் கூறியது குழந்தைக்கு ஆரோக்கியம் முழுமையாக உள்ளது என்று. அவ்வாறு இருப்பின் இவள் கண்களை திறக்கவில்லை என்றால் இதற்கான முக்கிய காரணம் ஏதேனும் இருக்கும். அது உனக்கு புரியாது. மகளே,
உன்னை மதுராவில் உள்ள ராஜ வைத்தியரிடம் அழைத்து செல்கிறேன். சித்தர்கள், மாமுனிவர்கள், மேலும் மகான்களையும் சந்திப்பேன். அதன் பிறகு பார், ஆம், நீ முழுமையாக குணமடைந்து விடுவாய். பிரபுவின் தரிசனத்தில் காத்திருந்தாள், அதனால் ஜகத்தை காண மறுத்தாள். ராதாவின் இச்சை நிறைவேறும் வரை அதுவரை இமையை திறவாள். நினைவு கொள்ளுங்கள், நாலாபுறமும் செல்லுங்கள், உறுதியாக இருங்கள், எல்லா இல்லத்துக்குள்ளும் செல்லுங்கள். இந்த கிராமத்தில் பிறந்த எந்த குழந்தையும் உயிரோடு இருக்கவே கூடாது. நாம் அனைவரும் வெண்ணெய் சாப்பிடலாமா? புறப்படுங்கள். மகளே, உன்னை மதுராவில் உள்ள ராஜ வைத்தியரிடம் அழைத்து செல்கிறேன். சித்தர்கள், மாமுனிவர்கள், மேலும் மகான்களையும் சந்திப்பேன். அதன் பிறகு பார், ஆம், நீ முழுமையாக குணமடைந்து விடுவாய். கீர்த்தி, நாம் உடனே மதுராவிற்கு செல்வோம். கிராமத்தில் இருக்கும் அனைத்து குழந்தைகளையும் ஒன்று திரட்டுங்கள். இது கடவுள் கம்சனின் ஆணை. பிரபு சத்யநாராயணா, எமக்கு தாங்கள் அருள் புரிந்ததை போல சகோதரி கீர்த்திக்கும் தாங்கள் அருள் புரிய வேண்டும். எமது இந்த வேண்டுதல் உங்களின் காதுகளில் விழுமானால் அவர்கள் குழந்தையின் குறைபாடு நீங்க வேண்டும். அவள் இந்த உலகை காண வேண்டும். நட நட. படை தளபதி பத்ராட்சரே, கிராமத்தில் உள்ள குழந்தைகளை பிடித்து வந்துள்ளோம். இது என்ன? இவர்கள் குழந்தைகளா? இவர்கள் குழந்தைகள் என்றால் நாமும் குழந்தைகளா? நான் சொன்ன குழந்தை இது அல்ல. நான் கூறியது பால் குடிக்கும் பச்சிலம் குழந்தை. நடமாடும் இந்த குழந்தைகள் அல்ல. கண் திறந்து பாருங்கள், இவர்கள் குழந்தைகளா? நீங்கள் அனைவரும் என்னை முட்டாள் என்று நினைத்தீர்களா? உங்களால் என்னை ஏமாற்ற இயலாது. உங்கள் வீட்டு பெண்கள் எங்கே? பெண்கள் எங்கே? வீரர்களே, பெண்களை தேடுங்கள். பெண்கள் கிடைத்து விட்டால் குழந்தைகள் தானாக வந்துவிடும். எல்லோரும் அவர்கள் குழந்தைகளை மடியில் தான் வைத்திருப்பார்கள். பெண்களை தேடுங்கள். அவர்கள் கிடைக்கவில்லை என்றால் அப்பொழுது இந்த கிராமத்தில் இருக்கும் குழந்தைகள் மட்டுமல்ல, நீங்கள் அனைவரும் இறந்து விடுவீர்கள். கடவுள் கம்சர் நம் எல்லோரையும் கொன்று விடுவார். தேடி கொண்டு வாருங்கள். யசோதா, தாங்கள் இருவரும் பர்சானியை நோக்கி செல்லுங்கள். நானும் பலராமனும் கோகுலத்திற்கு செல்கிறோம். ரோகிணி அக்கா, தாங்களும் எங்களுடன் வந்தால் என்ன? கோகுலத்தில் தனிமையில் என்ன செய்வீர்கள்? வேண்டாம் யசோதா, கம்சனின் படைகள் 4 திசைகளிலும் பரவி உள்ளன. இவர்கள் கோகுலத்தை விட்டு வெளியேறுவதுதான் நன்று. யசோதா,
கவனமாக சென்று வா. நமது கண்ணனையும் கவனமாக பார்த்துக்கொள். அதோடு இவனை ஒரு கணம் கூட தனியே விட்டு விடாதே. கண்டிப்பாக. தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். எப்படியும் பொழுது சாய்வதற்குள் அங்கிருந்து புறப்பட்டு விடுவோம். நந்தரர்களே, நந்தரர்களே, கம்சனின் படைகள், கம்சனின் படைகள் நந்தரே. சற்று பொறுமையாக கூறு தாமோதரா. கம்சனின் படைகளால் என்ன வாயிற்று? நமக்கு கிடைத்த தகவலின்படி கம்சனின் படைகள் பிரிஜ மண்டலத்தின் கிராமங்களை சுத்தி வளைத்து விட்டன. அதற்கு காரணம் என்ன? அதை பற்றி அறியவில்லை நந்தராணி. நான் கேள்விப்பட்ட வரையில் கம்சன் ஸ்ரீ தேவகியின் குழந்தையை கொல்ல இயலாமல் போய்விட்டது. அப்படி என்றால் அசரீரி சொன்னது உண்மையாயிற்று. ஒருவேளை தேவகியின் 8வது குழந்தையை கம்சன் கொல்ல இயலவில்லை என்றால் அந்த குழந்தைதான் கம்சனை அழிக்க அவதாரம் எடுத்திருக்கிறான். இந்த சமயத்தில் கம்சன் கோபத்தின் உச்சத்தில் இருப்பான். இந்நிலையில் அவன் எதுவும் செய்ய இயலும். எந்த அசம்பாவிதமும் நிகழலாம். யசோதா, நமக்கு தெரியாது கம்சனின் மனதில் என்ன உள்ளதென்று. அவருடைய படை உதய மண்டலத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆனால் ஒன்று உறுதியானது, கம்சனின் நடவடிக்கை சரியில்லை. இந்த நிலையில் குழந்தையை பர்சானைக்கு கொண்டு செல்வது நல்லதல்ல. ஆம் ரோகிணி அக்கா, தாங்கள் கூறுவது சரிதான். நாம் நமது குழந்தைகளின் பாதுகாப்பில் கவனமாக இருக்க வேண்டும். நாம் கோகுலத்திற்கே திரும்பி சென்று விடலாம். நாராயண நாராயண. பிரபு, என் மனதிற்கு என்ன தோன்றுகிறதென்றால், இன்று விதியே நாராயணனுக்கு துணை புரியவில்லை. தாயாருக்கு தரிசனம் அளிப்பதற்காக நீங்கள் இட்ட திட்டம் தோல்வி அடைந்து விட்டது பிரபு. தாயாரின் கண்களை திறந்து வைக்க நந்தகுமாரர் என்ன செய்ய போகிறார்? தேவரிஷி, ஓர் அப்பாவி சிசுவானது தனது தாய் தந்தையரின் விருப்பத்தை மீறி என்ன செய்ய இயலும்? இருப்பினும் தங்கள் தாயார் விருப்பம் கொண்டார். நிச்சயம் அவரால் எனக்கு உதவி செய்ய இயலும். தங்கள் தாயாரிடம் கூறுங்கள், சற்று என் மீது இரக்கம் கொள்ள. நாராயண நாராயண. பிரபு சொல்வதும் உண்மைதான். இப்பொழுது பாருங்களேன், உங்களது தாய் தந்தையர் உங்களை எடுத்துக்கொண்டு மதுராவை நோக்கி பயணிக்கிறார்கள். நாராயண நாராயண. தாயே, கம்சன் பிரஜமண்டலத்தில் உள்ள எல்லா பச்சிளங்குழந்தையையும் கொல்வதற்காக ஆணை பிறப்பித்திருக்கிறான். கம்சனின் சேனை எல்லா கிராமத்திற்கும் சென்று பச்சிளங்குழந்தையை தேடுகின்றனர். இப்பொழுதும் நீங்கள் கண்கள் திறக்கவில்லை என்றால் விபரீதம் நடக்கக்கூடும். சங்கடமான சமயங்களில் தான் காதலுக்கு பரீட்சையாகும் நாரதரே. தாங்கள் தங்கள் பிரபுவிடம் கூறுங்கள், நந்தகுமாரர் என் கண்ணெதிரே வராத வரையில் நான் எனது கண்களை திறக்க மாட்டேன். நாராயண நாராயண. பிரபு, ஒருபுறம் சிக்கலான சூழ்நிலை, மறுபுறமோ மாற்ற முடியாத கொள்கை. பிரபு, இவ்வுலகத்தை போற்றி பாதுகாப்பதற்கு எதிராக இப்படி ஒரு சூழ்நிலையை முதல் முறையாக பார்க்கிறேன். உங்களிடம் பச்சிளம் குழந்தை உள்ளதா? தாங்கள் இங்கு வரி கட்ட வந்திருக்கிறோம். பச்சிளம் குழந்தை எதுவும் இல்லை. அவர்களை செல்லவிடு. தாமோதரா, கம்சனின் படை எதை தேடுகிறார்கள் என்று அறிந்து கொண்டு வா. கம்சனுடைய இந்த ஆணையால் நம் குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. தாங்கள் கவலைப்படாதீர்கள், நான் அறிந்து வர முயற்சிக்கிறேன். எனக்கு தோன்றுகிறது, செய்யப்பட்ட அலங்காரத்தை மாற்றிவிட வேண்டும். நிச்சயமாக. நீங்கள் எங்கே செல்ல வேண்டும்? நாங்கள் ராஜ வைத்தியரை சந்திக்க செல்கிறோம். உடன் இருப்பவர்கள் யார்? அதிர்கட்டும், காரணம் என்ன? தேவையற்ற கேள்வி கேட்காதே. கடவுள் கம்சரின் ஆணை, கீழே இறங்கு.
பிரபு ஏதேனும் செய்யுங்கள், ஏதேனும் செய்யுங்கள் பிரபு. மாடுகள் இரண்டும் ஏன் எதிர் திசையில் திடீரென்று திரும்புகின்றன? என்ன இது? என்ன நடக்கின்றது? மதுரா சென்று கொண்டிருந்த எங்களை இந்த மாடுகள் கோகுலத்திற்கு, அதுவும் நந்தர் வீட்டிற்கு ஏன் கொண்டு வந்தன? நாராயண நாராயண, ஹரி முடிவற்றவர், அவரின் மகிமையும் அவ்வாறே. பிரபு, நந்தகுமாரரால் பர்சனைக்கு செல்ல முடியாததால் தான் நீங்களோ தாயாரை கோகுலத்திற்கு அழைத்து வந்தீர்கள். கருணையாளன் பிரபு, உங்கள் கருணையோ கருணை. வாருங்கள் நண்பரே. கீர்த்தி, நீங்கள் எப்படி இங்கே? நாங்கள் தங்கள் இல்லத்திற்கு வருவதாக இருந்தோம். அந்த இறைவனின் விளையாட்டை பார்த்தீர்களா? ஆம் நந்தரே, இது அந்த கடவுளின் லீலையே தான். ஏனென்றால் நாங்கள் இருவரும் மகளுக்காக மதுரா சென்று கொண்டிருந்தோம். திடீரென்று சுழல் காற்று வந்துவிட்டது. மாடுகள் எங்களை இங்கு அழைத்து வந்துவிட்டது. கவலை கொள்ளாதீர்கள், நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. கீர்த்தி, உனது மகள் எப்படி இருக்கிறாள்? அவளை பற்றி அறிந்ததிலிருந்து எங்களுக்கு மிகவும் கவலையாக உள்ளது. ஆரோக்கியத்தில் இவளுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் கண்களை ஏன் திறக்கவில்லை என்று தெரியவில்லை. ஆம், வைத்தியர் என்ன கூறினார் என்றால் கண்கள் முழு நலனுடன் இருக்கிறது, இவளால் காண முடியும். ஆனால் இவள் பார்க்க விரும்பவில்லை. இதை தாய் லக்ஷ்மி மட்டுமே அறிவாள். இவள் மனதில் என்ன நினைக்கின்றாள், கண்களை ஏன் திறக்கவில்லை என்று.
எவ்வளவு அழகான குழந்தை! அந்த கடவுள் சத்யநாராயணன் உங்கள் குழந்தைக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். கீர்த்தி, வாழ்வில் வரும் சங்கடங்கள் அனைத்தும் கடந்து சென்றுவிடும். அந்த சத்யநாராயணன் விரைவிலேயே இவளை குணமாக்கி விடுவார். எனக்கு நம்பிக்கை உள்ளது. யசோதா அக்கா, தங்களது குழந்தை எங்கே? அவனால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளீர்கள். நாங்களும் பார்க்கலாமா உங்களது குழந்தையை? கண்டிப்பாக. அதோ அங்கே பார், ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறான் நந்தகுமாரன். இதோ இருக்கிறான் கண்ணன். அக்கா, உங்களது குழந்தை மிகவும் அழகானவன். இவனிடமிருந்து பார்வையை விளக்க முடியவில்லை. அகலவும் இல்லை, தொலையவும் இல்லை, அன்பில் பூத்த முல்லை. நந்தனின் உடலை யார் வந்து தொடுவார்? வாக்கினை பூர்த்தி செய்வேனே, மாசினாளில் உன்னை பார்த்தேன், உன்னை விட்டு பிரிய மாட்டேன். உந்தரிசனமே காணும் வரையில் கண்களை மூடவே மாட்டேன். யசோதா அக்கா, எப்படி உள்ளது தெரியுமா? உங்களது குழந்தை என் மகளிடம் ஏதோ கூறுகிறான் போலும். உண்மைதான். அவனது மகிழ்ச்சியை பார்த்தாயா? இதற்கு முன் அவனை இவ்வளவு மகிழ்ச்சியாக நான் பார்த்ததே இல்லை. உன்னை நான் பார்க்காவிட்டால் தாய்மை நிறைவாவது இல்லை கோபாலா. பரிசாய் கிடைத்த உன்னால் தானே வாழ்வே தங்கமயமாய் மாறும் எனது வாழ்வில் நந்தலாலா. இன்பம் மலரச் செய்வார், கண்களில் வைர ஒளியினை ஏந்தி மனதில் சுடரை. தாயே, இறுதியாக உங்கள் காதலே வென்றது. உங்களது பக்தியும் வைராக்கியமும் உங்களை நந்தகுமாரரிடம் அழைத்து வந்துவிட்டது. கண்களை திறவுங்கள் தாயே. பாருங்களேன், நந்தகுமாரர் தங்களுக்கு மிக அருகில் இருக்கிறார். நாரதரே, நீங்கள் அறிவீர்கள் நந்தகுமாரர் என் அருகில் உள்ளார் என்று. ஏனென்றால் உங்கள் கண்கள் திறந்திருக்கின்றன. ஆனால் நீங்கள் ஒன்றை மறந்துவிட்டீர்கள். தந்தை விருஷபானு மகளின் கண்கள், அதாவது எனது கண்களை மூடியிருக்கின்றன. நான் எவ்வாறு அறிவேன் நந்தகுமாரர் என் அருகில்தான் உள்ளார் என்று? ஒருவேளை எனது கண்களை திறக்கும் பொழுது நந்தகுமாரர் என் அருகில் இல்லாமல் போனால் என்ன செய்வது? நாராயண நாராயண, இந்த கேள்விக்கான பதிலை பிரபுவால் மட்டுமே கூற முடியும் தாயே. அகலவும் இல்லை, தொலையவும் இல்லை, அன்பில் பூத்த முல்லை. நந்தனின் உடலை. தேவி, தங்களுடைய திறவாத கண்களிலும் காதல் மறைந்திருப்பதை நான் நன்கு அறிவேன். உன்னை பார்த்தேன், உன்னை விட்டு. ஏனெனில் தங்களுடைய ஆழ் மனதில் பதிந்திருப்பது என் முகமே ஆகும். தேவி, தங்கள் உள்ளத்தில் பதிந்தவனே தங்கள் சமீபத்திலும் உள்ளார். தாங்கள் கண் திறவுங்கள். வாக்கினை பூர்த்தி செய்வேனே, மாசினாளில் உன்னை பார்த்தேன், உன்னை விட்டு பிரிய மாட்டேன். உந்தரிசனமே காணும் வரையில் கண்கள்